ஹாப்பி பர்த்டே தலைவா, சூப்பர் படம். நீலாம்பரி கேரக்டர் நல்லா இருந்துச்சு. வேரைட்டி வைஸ் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல ஸ்க்ரீன்ல தலைவர் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிவில பார்த்ததை விட தியேட்டர்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேனா இருந்தது. லைக் இது பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேன் ஆயிடுச்சு. இந்த மூவி சின்னத்துல இருந்தே I was born in 2001. This movie came out in I think 1999. But still I used to watch it on TV. ரொம்ப நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்போவும் உட்காந்து அந்த இன்டர்வல் சீன்லாம் உட்காந்து அழுவேன். அண்ட் டுடே ஆல்சோ ஐ ட்ரைட் லைக் அ சைல்ட். இந்த ஐ டோன்ட் திங்க் anyone can have this much style after 75 years. This is incredible. நாஸ்டாலஜிக் மூமெண்ட் தான். ஏன்னா எனக்கு இந்த படம் வந்து நிறைய மெமரிஸு. படம் வரப்போ நான் 3 வயசு ஆக்சுவலாக வீட்டில் சண்டை போட்டு சீடியெல்லாம் வாங்கி பார்ப்பேன். நான் அம்மா வந்து ஒழிச்செல்லாம் வைப்பாங்க அந்த சீடியெல்லாம். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மெமரிஸ் தான். ஸோ சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக தியேட்டர். தலைவர் எப்பயுமே ஸ்டைல் தான், அவளோட மாசுக்கு எப்பயுமே குறை கிடையாது. படம் ரொம்ப சூப்பர். இன்னும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். தலைவர் அடிச்சுக்கவே முடியாதுங்க. அன்றும் இன்றும் என்று ஒரு சூப்பர் ஸ்டார். சூப்பர் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிக் ஸ்க்ரீனில் திரும்பவும் அந்த மூவி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஆசை தான். டெய்லி பேசிஸில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும் வந்து பார்ப்போம் தலைவருது. தேங்க்யூ, ஹாப்பி பர்த்டே தலைவா. 26 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். என்னோட ஃபஸ்ட்டு தேட்டர் படம் படையப்பா தான். ஃபஸ்ட்டு நான் தலைவர் படம் தான் பார்த்தேன். 26 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்குறேன். வைப்லாம் நிற்காது ப்ரோ. தலைவர் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த வைப் நிற்காது, மாறவே மாறாது. தலைவர் வைப் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். படம் நல்லா இருக்கு ப்ரோ, பழைய மாதிரியே எப்படி அதே பவரோட சூப்பர் ஸ்டார் செம்மையாக இருக்கு. இந்த ஒன் அண்ட் ஒன்லி படையப்பா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ சூப்பர் ஸ்டார் ஃபேனா இன்னொரு 25 இயர்ஸ் கழிச்சு படம் வந்தாலும் நான் திருப்பி பார்ப்பேன். நானுங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நான் பிறந்தப்போ தான் வந்துச்சு இந்த படம். என்ஜாய் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்தேன், ஜாலியாக இருந்துச்சு. படையப்பா படம் வந்து 25 வருஷம் ஆன மாதிரியே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வைஃபாக தான் இருக்குது. உள்ளே போனாவே ஒரு புது படம் எப்படி பார்த்தோமோ அந்த அளவுக்கு தான் எஃபெக்ட். நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது இப்போலாம் லாட்டரி டிக்கெட்லாம் இல்லை. அப்போ லாட்டரி டிக்கெட்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த லாட்டரி டிக்கெட்லாம் நாங்கள் மூட்டை முடியாக கட்டிட்டுலாம் ஆல்பர்ட் தேட்டர், கமலா தேட்டர்லாம் சின்ன வயசில் பார்த்து இற இருக்கும். ஸோ அதோட எஃபெக்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது, இன்னும் மாறல. ஏன்னா தலைவர் வந்து 75 வயசான மாதிரி தெரியல. கிளைமேக்ஸ் ஃபைட்டு பாடி கட்டுவார் இருப்பாங்க. அதை கை தட்டாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை அவரே சொல்லியிருக்காரு தலைவரே. இப்போ இருக்க 2Ks சில பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. ரஜினி சார் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஆடியன்ஸ் ரசிகருங்க அப்படியே பண்ணுவாங்க. அந்த டைமில் அது பெரிய டர்னிங் ஆகும். அவரோட ஸ்டைலை பார்த்து தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அவரை பேஸ் பண்ணதை வந்து யாருமே வர முடியாது. அது விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், வேறு எந்த நடிகராக இருந்தாலும் அவரை பேஸ் பண்ணி தான் வந்தாங்க. எல்லா இடத்துலையுமே ஷோட்ஸ் எக்கச்சமாக ஃபுல்லு. இந்த படத்தை பார்த்து பயந்து நிறைய புது படங்கள் வந்து பேக் ஆகிருக்கு. தலைவர் வந்து நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோட இதே மாதிரி படமே நடிச்சிருக்கணும். 25 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த கிரேஸ் இன்னும் போல. தலைவர் ஃபேன், ஹார்ட்கோர் ஃபேன். எல்லாம் சென்டிமெண்ட் இதெல்லாமே மறுபடியும் திரும்பி தேட்டரில் பார்க்கறது, நான் வீட்டில் பார்க்குறத விட தேட்டரில் பார்க்கறதுக்கு நல்லா தான். அதான் சின்ன பசங்க இருந்தபோது பார்த்தது, ஒரு 6வது படிக்கும்போது பார்த்தது. திரும்பி பார்க்கும்போது என்ன போரே அடிக்கலை. இப்போ வர படங்கள்லாம் எவ்வளோ போர் அடிக்குது. ஒரு போர் இதுவுமே இல்லை. இந்த நீலாம்பரி இதெல்லாம் வந்து அப்போ வந்து பெருசாக நோட் பண்ணல. ஹீரோ இதுவெல்லாம் நோட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த நீலாம்பரி சென்டிமெண்ட் விஷயத்துக்கெல்லாம் வந்து எல்லாம் கத்துறது நல்லா இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீலாம்பரி சைடாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை பார்க்க முடியுது, எல்லாமே நோட் பண்ணுறோம். அப்போ ரஜினி மட்டும் தான் நோட் பண்ணோம். இப்போ மற்றது எல்லாமே காமெடி இது எல்லாம் பார்க்குறோம். ஸோ இட் வாஸ் ஹோல்சம். 10 வயசில் எனக்கு என்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸாக எனர்ஜியாக ஜாலியாக பார்த்தனோ அதே மாதிரி ஒரு 26 வருஷம் கழிச்சும் நான் பார்க்குறேன்னா அது இந்த படம் பண்ண மேஜிக் தான். ஒரு கமர்ஷியல் படம்னா என்ன டெம்ப்ளேட் இருக்கணுமோ அதுதான் இந்த படம். இன்றைக்கி ஏகப்பட்ட முரண் கருத்தெல்லாம் இருக்குது இந்த படத்தில். டயலாக்லாம் பேசினா அது பேசிகிட்டே போகலாம். ஆனால் ஒரு கமர்ஷியல் இடத்துல இந்த லாஜிக்லாம் பார்க்காம இந்த படத்தில் டயலாக்லாம் எதிர்க்கிறது பேசாமல் பார்க்கக்கூடிய ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எடுக்கிற அந்த பேன் இண்டியா படங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, அதெல்லாம் அன்றைக்கி அடிச்சு நொறுக்கின படம்னு சொல்லலாம். ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட பேர், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், அப்பாஸ், ரஜினிகாந்த், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், ஒரு சிவாஜி கணேசன்லாம் இருக்கிற ஒரு இதுலேயும் அவ்வளோ பேர் கேரக்டர்ஸையும் ஹேண்டில் பண்ணி ஏஆரோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், நம்ம தலைவர் KS ரவிக்குமார் கமர்ஷியல் கிங் அப்படின்னா ஏன்றது காட்டின ஒரு படம் தான். நான் செம்ம வைபாக செம்ம ஜாலியாக இருந்த படம். யாருக்கு வேணால் நீங்கள் ஃபேனாக இருக்கலாம், நீங்கள் யாருக்கு ஃபேனாக இருந்தாலும் இந்த படம் அவங்களோட ஃபேவரட் படத்தில் ஒன் ஆஃப் த மூவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்பு கொடுத்த படம் செம்ம வைபாக இருந்தது. ஆரம்பிக்கிற அந்த பாம்பை அவர் உள்ளே விட்டு எடுக்கிற சீன்லேருந்து என்றென்றும் நன்றியுடன் KS ரவிக்குமார்னு அவர் கை போகிற வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி ஒரு படம் முடிச்சு எந்திரிக்க விடாத முடியாத அளவுக்கு ஒரு வைப்பு கொடுத்த படம். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம் நினைக்க வைக்கிற படம் தான் படையப்பா.